குங்குமம் வச்சுட்டீங்களா? சாமி வச்சுங்களா? அதிகமாக சரி லெஃப்ட் அது லெஃப்ட் மெயின் ரோடு. ஆமாம் ஆமாம். இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்களை கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் அறிமுகப்படுத்தியிருந்தோம். எந்த அரசியல் கட்சியும், அதாவது ஆளும் கட்சியோ இல்லை ஆண்ட கட்சியோ களத்திற்கு வருவதற்கு முன்பு முதல் ஆளாக நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் இறங்கி மக்களிடத்தில் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் செயல்பாட்டு வரைவை விளக்கி நாங்கள் வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஒரே ஒரு ஆள் தான் களத்தில் நிற்கிறார். இதுவரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள், இருக்கிறவங்க யாருமே களத்துக்கு வரலை. அவங்க எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தொகுதி பங்கீடுகளை பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை பேசி களத்தில் இறங்கி இன்றைக்கி தேர்தல் பணிமனை அலுவலகத்தை எங்களுடைய திருவெரும்பூர் சட்டமன்ற வேட்பாளர் திரு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் திறந்திருக்காங்க. களத்தில் எங்களுக்கான வரவேற்பு என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே ஊடகங்களால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராக இருக்காங்க. குறிப்பாக திருவெரும்பூர் பகுதியில் அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லை. நீண்ட காலமாக அரியமங்கலத்துடைய அந்த குப்பை கிடங்கை மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுது. அந்த அரியமங்கலம் குப்பை கிடங்கால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நுரையீரல் தொற்றுக்கு ஆளாயிருக்காங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாச கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஊருக்கு நடுப்பகுதியில் ஒரு குப்பை கிடங்கு வைக்கப்பட்டிருக்கு. அதை வெளியே கொண்டு போனோம். அதை மறுசுழற்சி முறையில் அது இன்னும் வேகமாக செயல்படணும் அப்படிங்கிற கோரிக்கை எங்கிட்ட வைக்கப்பட்டிருக்கு. அதே போல் இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை நீண்ட காலமாக நாங்களே ஒரு 10 ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம். ஆனால் யாருடைய காதுகளுக்கும் போய் சேரலை. அப்போ அந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே இந்த பிஹெச்எல் தொழிற்சாலையில் அது மத்திய அரசுடைய நிறுவனமாக இருந்தாலும் தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாங்க. பெருந்தலைவர் மரியாதைக்குரிய ஐயா காமராஜர் அவர்கள் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெங்களூருக்கு செல்ல இருந்த இந்த பிஹெச்எல் தொழிற்சாலையை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். ஆனால் எந்த நோக்கத்துக்கு அவர் கொண்டு வந்தாரோ இன்றைக்கி 50 விழுக்காட்டுக்கு மேலே பிறமொழியாளருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த பிஹெச்எல் தொழிற்சாலை இருக்குது. சின்ன சின்ன கான்ட்ராக்ட் கூட தமிழர்களுக்கு கிடைக்கிறது கிடையாது. அப்போ அதை நாங்கள் முன்வைத்து தமிழருடைய வேலை தமிழர்களுக்கு, தமிழருடைய நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய எந்த நிறுவனமாக இருந்தாலும் 100 விழுக்காடு தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யணும் அப்படிங்கிற உறுதிமொழியை நாங்கள் பிஹெச்எல் தொழிலாளர்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதே போல் இந்த பகுதிகளில் அடிப்படை வசதி, ஒரு பக்கத்தில் காவிரி ஓடுது, கொள்ளிடம் இருக்குது, கல்லணை இருக்குது. ஆனால் இன்றைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு திருவெரும்பூர் தொகுதியில் இருக்குது. குறிப்பாக அந்த சூரியூர் பகுதியெல்லாம் தனியார் ஆலைகள்னால 3 போகம் விளைந்த விவசாயம் இன்றைக்கி 1 போகத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. நீங்கள் கத்தி படத்தில் தன்னூத்து கிராமத்தை பற்றி படம் எடுத்தாங்க. ஆனால் தன்னூத்து கிராமம் எதுக்கு பொருந்தோம்னா சூரியூருக்கு தான் பொருந்தும். விவசாய நிலம் இன்றைக்கி முழுக்க அழிக்கப்பட்டு தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் எங்களுடைய பிரச்சாரத்தில் முதன்மையாக எடுத்து வைப்போம். அதே போல் இந்த திருவெரும்பூரில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் தமிழ் வழி தேர்வை எழுதாமல் மாணவர்கள் புறக்கணிச்சிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு சேர்க்கையே இல்லைன்னு சொல்கிறாங்க. தொடக்கப்பள்ளியில் சேர்க்கை இல்லை. அப்படி அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி இங்கே மறுக்கப்படுது. அப்போது அதையெல்லாம் முன்வைத்து எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும். ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த களத்தில் ஒரு 15 ஆண்டு காலமாக அரசு, அதாவது நாம் தமிழர் கட்சி இணைவதற்கு முன்பாகவே 15 ஆண்டு காலம் தீவிர களப்படியில் இருந்தவர். எல்லாரும் தண்ணி கேட்டு போராடுவாங்க. ஆனால் காவிரி பிரச்சனைக்கு ஆற்றுக்குள்ளே தண்ணீர் அருந்தாத போராட்டத்தை நடத்தியவர் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள். அதே போல் ஜல்லிக்கட்டு என்ற போட்டி இன்றைக்கி இருக்குது அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு சட்ட ரீதியாக போராடியதில் பெரும்பங்கு ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்கள் உண்டு. இந்த திருவெரும்பூர் பகுதியில் அதிகமான ஜல்லிக்கட்டு காளை வளர்க்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் இருக்காங்க, காளையர்கள் இருக்காங்க, காளை மாடை அடக்கக்கூடிய இருக்காங்க. அவங்க மத்தியில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டு ஓட்டுக்கு பணத்தை கொடுக்காம யாரையும் கூட்டணியில் சேர்க்காம 1,20,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை நாடாளுமன்றத்தில் பெற்றார்.
அதேபோல் இந்த திருவெரும்பூர் தொகுதியில் அது இந்த மண்ணினுடைய மகன் என்ற அடிப்படையில் பெருவாரியான மக்கள் வந்து அவருக்கு வாக்கு செலுத்த தயாராகிருக்காங்க. இந்த 20 நாள் பிரச்சாரம் வந்து திருவெரும்பூர் தொகுதியினுடைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்வோம். இப்போ வந்து அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி இந்த சர்வீஸ் ஆலை வந்து கிடப்பிலே இருக்கு. பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, உணவுக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. என்ன காரணமாக இருக்கும்? நிலைக்கான காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள், அங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள், இவர்களை மேலே மட்டும்தான் வந்து ஆட்சியாளர்கள் கணக்கில் இருக்காங்க. மக்களை பற்றி யாரும் எந்த கவலையும் படுறதில்லை. நாங்கள் வந்து பாரபட்சமே இல்லாமல் வணிகர்களுடைய நலன் முக்கியம்தான், முதலாளிகளுடைய நலன் முக்கியம்தான். அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் இருந்தால் தான் வணிகர்களும் முதலாளிகளும் இருக்க முடியும். மக்கள் இல்லாமல் யாருமே கிடையாது. அப்போ நாங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாமல் நாங்கள் வந்தால் அந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனை வந்து முழுமையாக தீர்க்கப்படும். திமுக இருந்தவர் தாவே வேட்பாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதான் ஒரு கொள்கையற்ற கட்சி அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு. நீங்கள் புதுச்சேரியில் வந்து தாவேக்க வேட்பாளரை போட்டிருக்கு. பாஜகலேருந்து 6 பேர் எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கொள்கை எதிரி பாஜக, பாசிச எதிரி பாஜக, மதசார்பற்ற சமூக நீக்கிறாரு. நேற்று வரைக்கும் பிஜேபியில் இருந்தவர் இன்றைக்கி போய் சேர்றாரு. நேற்று வரைக்கும் திமுக ஊழலை ஒழிப்புன்றாங்க. ஊழலை ஒழிப்புன்னா நீங்கள் திமுக காரங்களை அதிமுக காரங்களை கூட்டு வச்சுக்கிட்டு எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஊழல் சக்தி திமுகங்கிறாரு, ஊழல் சக்தி அதிமுக, தீய சக்தி திமுகங்கிறாரு. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் ஊழலை ஒழிப்பீங்க? செங்கோட்டையின் மீது ஊழல் வழக்கு அவர் 1991 96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்தியாவிலே உச்சபட்சமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வந்து வாச்சாத்தி வன்கொடுமை. நீங்கள் விடுதலை படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அந்த வாச்சாத்தி வன்கொடுமையுடைய சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். அதே போல் வனத்துறை அமைச்சராக இருக்கும்போது சந்தன மரங்களை கடத்தினார். பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது. 2001 அதிமுக ஆட்சி காலத்திலே அவர் மீது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கை வந்து அவர் நீதிமன்றத்தில் போயிட்டு வந்தார். நீதிமன்றம் எப்படி ரத்து பண்ணணும் உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு நிலுவையில் தான் இன்னும் இருக்குது. அப்படி ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய இன்னைக்கு இதே கூப்பா கிருஷ்ணன் மீது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது கூப்பா கிருஷ்ணனுடைய மனைவி பிள்ளைகளோட 10 பேர் மீது ஊழல் வழக்கு, வருமானத்துக்கு சொத்துச்சார். அப்போ கூப்பா கிருஷ்ணனை பக்கத்தில் வச்சுட்டு நான் ஊழலை ஒழிப்பேன். இதே விஜய் அவர்கள் சொல்கிறாரு, நான் வந்து எனக்கு கேரியரோட உச்சத்தை உதறியிருக்கிறேன், என் பணத்தை உதறிக்கிறேங்கிறாரு. 2015 புலி படத்துக்காக விதிக்கப்பட்ட 1.5 கோடி ரூபாய் வருமானத்தை மறைத்ததற்காக நீதிமன்றம் அவருக்கு வந்து அபராதம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட நீ எந்த மாதிரியான எதிர்க்க முடியும்? அப்போ திமுகலேருந்து வந்தாலும் சரி, அதிமுகலேருந்து வந்து யார் வேணும் வா, நான் வெல்லணும். இப்போ எங்களுக்கு அப்படி கிடையாது. யார் மக்களுக்காக உழைக்கிறாங்க, யார் மண்ணுக்காக நிற்கிறாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வந்து ஸ்டாலின் அவரோட பழக்கம் தான், உதயநிதி ஸ்டாலினோட பழக்கம் தான். ஆனால் அவர் அரசியலாக கட்சியில் இல்லை, ஒரு செயல்பாட்டாளர் தான் எல்லோரும் பழக்கம், அது வேறு. ஆனால் களத்தில் மக்களுக்காக நின்றாடி அடிப்படை தான் அவரை நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக அறிவிக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு எந்த கொள்கையும் இல்லை. யார் வந்தாலும் சரி பணம் செலவு பண்ணுறாங்க. நீங்கள் திமுக அதிமுகவுக்கு மாற்று அப்படின்னா திமுக ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. அதிமுக 30 கோடின்னு சொல்கிறாங்க. இவர் 5 கோடி இருந்தால் தான் சீட்டு, 3 கோடி அது புசியானந்து கொடுக்கணும், 1 கோடி வந்து ஆதவர்ஜினா கொடுக்கணும், 5 கோடி செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான மாற்று? தட்டு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், டிஃபன் பாக்ஸ் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், அரிசி போடுற குண்டா கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னா நீங்கள் திமுக அதிமுக எப்படி மாற்று? திமுக இலவசத்தை கொடுக்குது 2000ங்கிறாங்க. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி 2000, ஐயா ஸ்டாலின் 2000, நான் 2500 தருவேங்கிறாரு. அப்போ அவங்களுக்கு அவங்களும் 2000, நீங்கள் 2500, நீங்கள் எப்படி மாற்றா இருப்பீங்க? தாலிக்கு தங்கம் 1 பவுன் தங்கம் இன்றைக்கி 1,20,000 ரூபா. தமிழ்நாட்டில் 10 லட்சம் கல்யாணம் நடைபெறுது. 10 லட்சம் கல்யாணத்துக்கு நடைபெறுதுன்னா 1 பவுன் தங்கம் நீங்கள் 1,20,000, 10 லட்சம் கல்யாணத்துக்கு நீங்கள் கொடுக்குறா எங்கேருந்து கொடுப்பீங்க? ஏற்கனவே 10,67,000 கோடி கடன் இருக்குது. இவர் கொடுக்குற 2,500 ரூபா படி ஒரு மாதத்துக்கு 7,800 கோடி ரூபா, வருஷத்துக்கு 90,000 கோடி ரூபா, 5 வருஷத்துக்கு 4,50,000 கோடி ரூபா. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது நீங்கள் 4 லட்சம் கோடி நீங்கள் வந்து இலவசமாக கொடுத்தீங்கன்னா 15 லட்சம் கோடி. அப்போ அந்த 4 லட்சம் கோடியை மரியாதைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள் எங்கேருந்து எடுப்பார்? எந்த தொழிலை வளர்ப்பார்? அப்போ டாஸ்மாக் மூலிமா எடுப்பீங்களா, இல்லை வந்து போக்குவரத்து மூலிமா எடுப்பீங்களா? போக்குவரத்து இலவசன்றீங்க, பேருந்து இலவசம், அதுலேருந்து வருமானம் கிடையாது. பள்ளிக்கல்வித்துறை வந்து இலவச கல்வி, அதுலேருந்து வருமானம் கிடையாது. மருத்துவம் இலவசம், அதுலேருந்து வருமானம் கிடையாது. அப்போ எந்த வருமானம்? நாங்கள் சொல்கிறோம், தற்சார்பு பொருளாதார கொள்கை அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி தமிழ்நாட்டின் கடனையும் அடைப்போம், தமிழ்நாட்டை கடன் இல்லாத மாநிலம் மாற்றுவோம். அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வைத்து கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இந்த 3 இலவசமாக கொடுப்போன்றோம். இப்போ உங்களுக்கு இங்கே பேசிகிட்டு இருக்க ஊடகவியலாளருக்கோ செய்தியாளருக்கோ என்ன தேவை? நல்ல கல்வி தேவை, பிள்ளைகளுக்கு நல்ல மருத்துவம் தேவை, தூய குடிநீர் தேவை. இதுதான் ஒரு அரசியல் செய்ய வேண்டியது. இப்போ தனி மனிதன் நான் ஃப்ரிட்ஜ் வாங்கிடுவேன், வாஷிங் மிஷின் வாங்கிடுவேன், இந்த வாட்சை வாங்கிடுவேன், கேமரா வாங்கிடுவேன். ஆனால் என்னால் ஒரு பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் கட்ட முடியாது. அப்போ பள்ளிக்கூடத்தையும் மருத்துவமனையும் தான் அரசு தர வேண்டியது. திருச்சி அரசு மருத்துவமனையில் செய்தியாளர்கள் தான் போட்டிருந்தீங்க. திருச்சி அரசு மருத்துவமனையில் கழிவறை மிக மோசமாக இருக்குது, குப்பையாக நிறைஞ்சு கிடக்குது.
இதே துறையூர், திருச்சி பக்கத்தில் துறையூரில் ஒரு கிராமத்தில் 4 வயசு குழந்தை காலையில் 5 மணிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போனால் அங்கே வந்து மருத்துவர் இல்லை, செவிலியர்கள் இல்லை, கம்பவுண்டர் இல்லை. அந்த குழந்தை இறந்து போச்சு. ஒரு 2.5 வயசு குழந்தை. எல்லார் வீட்டிலும் இன்றைக்கி குழந்தை இருக்குது. ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூட அடிப்படை வசதி இல்லாமல் இருக்குது. அதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியது. இப்போ நான் விஜய் அவர்கள் வந்தால் நான் மருத்துவமனையை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லலை. நான் வந்தால் 2500, நான் வந்தால் தாலிக்கு தங்கம், நான் வந்தால் புடவை. இது தேவை கிடையாது. எந்த பெண்ணும் புடவை கட்டு போராடலை. எல்லா பெண்களும் வந்து தன்மானமிக்க வாழ்க்கையை கேட்குறாங்க. அதுதான் ஒரு அரசினுடைய தேவை. அவர் எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. ஒரு சினிமா பிரபலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வெல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் திமுகலேருந்து நபரை வந்து ஒரு தாவேக்கால வேட்பாளர் பிறகு முயற்சி பண்ணாங்க. பெரும்பாலும் 200க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் வந்து பல்வேறு மாற்று கட்சியில் இருந்தவங்க தான். அந்த கட்சியெல்லாம் ஊழல் பண்ணவங்க, ஊழலுக்கு துணை போனவங்க. தாவேக்கால வந்து மட்டும் மாற்றிடுவாங்களா? அப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா பனையூரில் அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. சீமான் அவர்களுக்கு இளைஞர்களுடைய வாக்கு வந்து அதிகமாக இருக்குது. விஜய் வரும்போது இளைஞர்களுடைய வாக்கு சதவீதம் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய வாக்காளருடைய வாய்ப்பு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு கருத்து. நீங்கள் எல்லாருமே திருச்சியினுடைய உடவியலாளர்கள். 2021 பிப்ரவரி 21 திருச்சியில் மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டுக்கு வந்தவங்களாம் 60 வயசுக்காரங்களா இல்லை 80 வயசுக்காரங்களா? தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி 2 லட்சம் இருக்கைகள் போட்டு 2 லட்சம் இருக்கைகள் நிறைஞ்சி சுற்றி இருக்கக்கூடிய 1300 அடி அந்த திடலில் மொத்த மாநாட்டு திறன் நெஞ்ச அத்தனை பேர் 90 விழுக்காடு இளைஞர்கள், எல்லாரும் படித்தவங்க. அந்த மாநாட்டை பார்த்த பிறகு தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது பல பேர் தெரிஞ்சுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு கல்லூரியில் ஒரு தம்பி அழைக்கிறான், ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து அஜித் ரசிகரா, சிவகார்த்திகேயன் ரசிகரா, ரஜினிகாந்த் ரசிகராக இருந்தோம். இந்த விஜய் ரசிகர்கள் எப்போதுமே எங்களை வந்து இந்த படத்தை வச்சு கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து தாவேக்கா வந்த பிறகு தாவேக்காவோட அரசியலை பற்றி தொடர்ச்சியாக கல்லூரியில் பேச ஆரம்பித்தாங்க. தாவேக்காவை வந்து அவன் விஜய் அரசியல் பேசின உடனே நாங்கள் அதுக்கு மாற்றாக யார் இருக்கான்னு தேடும்போது விஜய் எதுக்கிற ஒரேயாள் சீமான் தான். அப்போ அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய 600 பேரில் 50 பேர் தான் விஜய் ரசிகர். மீதி இருக்கக்கூடிய 550 பேர் சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், அஜித், ரஜினிகாந்த், கமலஹாசன் ரசிகர்லாம். இவங்க எல்லாருமே இன்னைக்கு சீமான் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு ஒரு வகையில் விஜய்க்கு நன்றி சொல்கிறோம். என்னன்னா கல்லூரி மாணவர்களே அவர் வந்து அரசியல் படுத்தியிருக்காரு. அது தவறான அரசியல். இப்போ அவர் அரசியல் படுத்த ஆரம்பித்த உடனே மற்ற எல்லாரும் நாம் தமிழர் பக்கம் திரும்புகிறாங்க. அப்போ இளைஞர் படை நாங்கள் இப்போ நான் ஹிமாயின் அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பயணப்படுறோம். சீமானவர் ஒரு பக்கம் பயணப்படுறாரு. எங்கள் எல்லார் கூட்டத்துக்கும் நாங்கள் 100 நாற்காலி போட்டோம்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றவன் அத்தனை பேரும் இளைஞர்கள். எங்களுடைய வாக்கை அதாவது நாம் தமிழ் கட்சியுடைய வாக்காளர்களை, நாம் தமிழ் கட்சியுடைய இளைஞர்களை எந்த கட்சியாலும் திருப்ப முடியாது. ஏன்னா நாங்கள் தமிழ் தேசியம் என்கிற ஒரு தனித்துவமான கோட்பாடு எங்கள் தலைவரை முன்வைக்கிறோம். இது வந்து யாரும் வந்து அண்ணன் சீமானுக்காக இல்லை ஹிமாயினுக்காக ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்காக வரணும் இல்லை, எல்லாரும் தலைவருக்காக வர்றவன். ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கணும். இன்னொன்று தமிழ் மொழி, இனம், கலாச்சாரம், பண்பாட்டை பேசக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழ் கட்சி தான். விவசாயத்தை பேசக்கூடிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அவங்க எங்கள் அரசியலை யாராலும் பேச முடியாது. அவங்க பேசுகிற அரசியல் நாங்கள் பேச மாட்டோம். அவங்களுக்கு பெரியார் கொள்கை தலைவர், எங்களுக்கு பெரியாரை மாதிரி 1000 பெரியார் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் முன்வைக்கிற போது இந்த இளைஞர்கள் வாக்கை தாண்டி எல்லாருடைய வாக்கும் நீங்கள் எங்களுக்கு வரப்போகுது. அதை நீங்கள் தேர்தல் முடிவில் பார்ப்பீங்க.